ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அ ஸ்ரீ குரு ஞானதீபம்ன்ற இந்த சேனல்ல இன்னைக்கு குருதேவர் எழுதிய என்னுடைய குருதேவர் ஸ்ரீ ஞானஜோதி சம்பங்கி சுவாமிகள் எழுதிய மரணம், மறுமை, முக்தி இந்த நூல பத்தி பார்க்க போறோம். இந்த நூலினுடைய ஒரு தனி சிறப்பு என்னன்னா, ஆ குருதேவர் 60க்கும் மேற்பட்ட நூல் எழுதியிருக்கிறார். எல்லா நூலும் சிறப்பா இருந்தாலும், இதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. காரணம், மரணத்துக்கு அப்புறம் இருக்க போற வாழ்க்கையை பற்றி தெளிவாக பேசக்கூடிய ஒரு நூல். பிறப்புனா என்ன? இறப்புனா என்ன? நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய சுக துக்கத்துக்கெல்லாம் எது காரணமா இருக்குது? மரணம் என்பது மனிதனின் இறுதி பயணமா? முடிந்து போன முடிவா? அல்லது அது மீண்டும் எடுக்கும் ஒரு பிறவியின் தொடக்கமா? ஒரு பிறவியின் தொடக்கம்னா, மரணத்துக்கு அப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆன்மா இருக்குதா? இல்லையா? ஆன்மா இருக்குதுன்னா, நம்ம உடம்புக்குள்ள தான் ஆன்மா இருக்குதுன்னா, அந்த ஆத்ம தரிசனம் என்பது நமக்கு கிடைக்கணும்னா, அதுக்கு நாம என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் கர்ம வினைனா என்ன? மரணத்துக்கு அப்புறம் பயணம் பண்ற அந்த ஆன்மா எங்க போகுது? எங்க போகுது? எங்க போய் எவ்வளோ காலம் இருக்குது? மீண்டும் இன்னொரு பிறவி எப்ப எடுக்குது? இதை பற்றி எல்லாமே அதாவது வாழ்க்கைன்ற அந்த கொஸ்டின் பேப்பர அவுட் பண்ண ஒரு அற்புதமான ஒரு நூல். இந்த நூலோட சிறப்ப சொல்லணும்னா, ஆ அதாவது நான் ஒரு 16, 17 வருஷத்துக்கு மேல இந்த யோக நெறிகள வழுவாம தினந்தோறும் பழகிக்கொண்டு, அத மற்றவங்களுக்கும் இன்னைக்கு நான் போதிச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு அஸ்திவாரம் போட்ட ஒரு நூல் இதுதான். எனக்கு ஒரு 24 வயசு இருக்கும்பொழுது, ஆ நான் பெங்களூர்ல இருக்கும்பொழுது, இந்த நூல நான் தனிமையில படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த நூல என்னைக்கு நான் படிச்சேனோ, படிச்சு முடிச்சேனோ, அன்னைக்கு முடிவு பண்ணேன். இனி வாழ்க்கையில யோகம் இல்லாம நாம இல்ல. இந்த யோக நெறிகள வாழ்நாள்ல இந்த இறுதி மூச்சு வரைக்கும், இந்த உடம்ப விட்டு இந்த ஜீவன் போற வரைக்கும் இந்த பயிற்சிய நாம பழகணும்னு நான் முடிவு பண்ணேன். நான் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறதற்கு, குருதேவர் யோகத்த பத்தி இந்த நூல்ல என்ன சொல்லியிருக்கிறார்? ஏன்னா, ஒரு 24 வயசு இளைஞன். எந்த ஒரு ஆன்மீக பின்புலமோ, அல்லது யோக நெறிகளை பற்றி நல்லா தெரிஞ்ச, எந்த ஒரு அடிப்படையும் தெரியாத, அந்த 24 வயசுல எப்படி புலன்கள் வெளிய போகும், எண்ணங்கள் எப்படி இருக்கும், மனக்குரங்கும் அடங்கும் ஒரு மனக்குரங்கு. காட்டுல இருக்கிற குரங்கு கூட நம்ம மனச பார்த்தா பயப்படுமாம். இது நம்மள விட மோசமான குரங்கு. அந்த மாரியான ஒரு மனநிலை தான் 24 வயசுல. அப்படி இருக்கிற ஒரு இளைஞனிடம், புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கமும் இல்லாத எனக்கு, ஒரு புத்தகம் வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா மாற்றி அமைச்சு, யோகம் என்ற அந்த பிரம்மாஸ்திரம்ன்ற விதைய உள்ள போடுதுன்னா, அந்த எழுத்தினுடைய ஆழம். குருதேவர் என்ன சொல்லியிருக்கார்? ஆ ரொம்ப இத படிக்கும் பொழுது, உள்ள இருக்கிற விஷயங்கள படிக்கும்போது, ஆச்சரியமாவும் இருந்தது, அதிர்ச்சியாவும் இருந்தது. இவ்ளோ காலம் வாழ்க்கைய வீணடிச்சுட்டோமேன்ற ஒரு ஏக்கம் இருந்தது. எப்போ? 24 வயசுலயே. ஏன்னா யோகாசனம்ன்றது நான் ஏதோ சரி அது ஒரு உடற் சார்ந்த விஷயம். எல்லாருமே அப்படித்தானே நம்ம யோசிக்கிறோம். அது வந்து உடற்பயிற்சி பண்ணா உடம்பு நல்லா இருக்கும். அதிகபட்சமா மனசு நல்லா இருக்கும். இதுதான் நம்ம சிந்திக்கிறது. ஆனா, யோகம் என்பது உடல ஆரோக்கியமா வச்சுக்கிறத தாண்டி, உயிர பலப்படுத்துதுன்னு நமக்கு தெரியும். மனச மேன்மைப்படுத்துன்னு தெரியும். ஆனா, ஆன்மாவ அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டுன்னு போகும்னு ஆணித்தரமா சில உதாரணங்களோடு, சில ஆராய்ச்சிகளோடு குருதேவர் இத நிரூபணம் செய்றார். ஆ அதனால தான் சொன்னேன். இந்த ஒரு நூல் குருதேவர் எழுதின 60க்கும் மேற்பட்ட நூல்ல, இதுதான் அவருடைய 60 நூல்களையும் படிப்பதற்கும், இன்னைக்கு அவருடைய பாடத்திட்டத்த இந்த உலகத்துக்கு கொண்டுன்னு போறதுக்கும் விதைய போட்ட ஒரு நூல். மரணம், மறுமை, முக்தி. சரி, இப்ப குருதேவர் அதுல என்னதான் சொல்லியிருக்கிறார்? மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கைய பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? ஆன்மா இருக்குதா நமக்குள்ள இல்லையா? அந்த ஆன்மா இருக்குன்னா, அந்த ஆத்ம தரிசனம் அப்டின்னா என்ன? அந்த ஆத்ம தரிசனம் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்த குருதேவர் எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் மரணத்துக்கு அப்புறமும் மரணத்துக்கு அப்புறம் உயிர விட்ட ஜீவான்மா எங்க போது? அப்படி போன ஜீவான்மாக்கள கூட ஆ தான் கம்யூனிகேட் பண்ணி, அதெல்லாம் இந்த நூல்ல நம்மளுக்கு குறிப்பிட்டிருக்காரு. காரணம், மரணம் என்பது முடிந்து போன முடிவல்ல. அது மீண்டும் எடுக்கும் ஒரு பிறவியின் தொடக்கம் நமக்கு விளங்கணும். இது ஒரு பெரிய விளக்கம். இந்த அடிப்படை சிந்தனை நாம் இல்லாம இந்த வாழ்க்கையை வாழ்கின்ற வாழ்க்கை, ஒரு பயனற்ற வாழ்க்கை. நிச்சயமா சொல்றேன். திருமூலர் சொல்லுவார், "உயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டில் இட்டால், அயர்ப்பின்றி காக்கை வளர்க்கின்றாற் போல், இயக்கில்லை, போக்கில்லை,
ஏன் என்பதில்லை மயக்கத்தில் மானுடர் வாழ்கின்றவாறே. குயிலுக்கு முட்டையிட தெரியும், ஆனா கூடு கட்ட தெரியாது. உயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டில் இட்டார். குயில் தன்னுடைய முட்டையை எடுத்துன்னு போய் காகம் கட்டின கூட்டில் எடுத்துன்னு போய் அந்த முட்டையை வச்சிரும். காகம் அது தன்னுடைய முட்டையா குயிலினுடைய முட்டையான்னு தெரியாம அதை அடைக்காத்து வளர்க்கும். அது என்னது? மயக்கத்தில் அந்த காகம் தன்னுடைய அறியாமையால இதை செய்யுது. அதே மாதிரி மனிதர்களான நமக்கு ஏன் குழந்தை பிறக்குது, நாம ஏன் பிறந்தோம், நம்மளுடைய பிறப்புன்னா என்ன, இறப்புன்னா என்ன, நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கின்ற சுகதுக்கத்துக்கெல்லாம் எது காரணமா இருக்குது, மரணம் என்பது என்ன, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதா, இந்த எந்த ஒரு சிந்தனை இல்லாம வாழ்கின்ற வாழ்க்கை அந்த காக்கையின் அறியாமை போன்றது அப்படின்றார் திருமூலர். அதுதான் குயிர் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டில் என்றால் அயப்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை மயக்கத்தில் மானுடர் வாழ்கின்றவாறு. அதனால அந்த தெளிவு நமக்கு நிச்சயமா வேணும். அதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை ஒரு பாமரனும் சாதாரணமான ஒரு பாமரன் கூட படிச்சு விளங்கி கொள்ளக்கூடியதுல விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த நூல்ல 12 சாப்டர். பிறப்பு, முதல் சாப்டர் பிறப்பு, 2வது சாப்டர் சுகமும் துக்கமும், 3வது சாப்டர் மரணம்னா என்ன, 4வது ஆன்மா, 5வது ஆன்மாவை பற்றிய ஆய்வுகள், 6வது மரணத்துக்கு பின்னால், 7வது ஆவிகளை பற்றி சில கருத்துக்கள், 8வது எனது சொந்த அனுபவங்கள், 9வது விடை காண முடியாத சில உண்மைகள், 10 சமயங்களின் சாரம், 11 சித்தர் நெறி, 12 நானும் எனது யோக சமயமும். குருதேவர் இவ்வளோ சாப்டர் கொடுத்துட்டார். ஆன்மாவை பற்றிய ஆய்வுகள் என்னும் போது அதை ஆய்வு பண்றதுக்கு ஆன்மானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், தனக்குள்ள இருக்கிற ஆன்மாவை உணர்ந்து இருக்கணும். அதனால குருதேவர் என்ன பண்றாரு, எனது சொந்த அனுபவங்கள்னு போட்டு 173வது பக்கத்துல ஆத்ம தரிசனம் அவருக்கு எப்படி வாய்த்தது. சரி, நமக்குள்ள ஆன்மா இருக்குதா இல்லையா, மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம்னா, மரணத்துக்கு அப்புறம் இந்த உடம்பு அழிஞ்சிடுச்சு, நல்லா நமக்கு தெரியும். மரணத்துக்கு அப்புறம் உடம்பை எரிச்சிடுறாங்க, இல்லை புதைச்சிடுறாங்க, உடம்பு அழிஞ்சுது. காயப்பை ஒன்றுண்டு சரக்கு பலவுல, மாயப்பை ஒன்றுண்டு மற்றும் ஒரு பை உண்டு, காயப்பைக்குள் நின்ற கல்வன் புறப்பட்டால் மாயப்பையும் மண்ணாய் மயங்குவாரே. திருமூலர். காயப்பையே இந்த உடம்பு, இதுக்குள்ள நிறைய சரக்கு இருக்குது, உறுப்புகள்லாம் சொல்றார். இந்த சரக்கு பலவுல காயப்பைக்குள்ள மற்றும் ஒரு பை உண்டு, 2 பை இருக்குது, ஒன்று நுரையீரல், இன்னொன்று இதயம். இந்த காயப்பைக்குள் நின்ற கல்வன் புறப்பட்டால் இந்த மாயை பண்ணும் மண்ணாய் மயங்குவாரே. அதாவது உயிர் என்பது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சில பேர் உயிர் ஆன்மா இது ரெண்டுத்துலயும் பெரிய குழப்பம். இந்த உடம்பு என்பது ஒரு ஜடம், உயிர் என்பது ஒரு இயக்கம், ஆன்மா என்பது மனதின் பதிவுகள். இந்த காயப்பைக்குள் நின்ற கல்வன் யார்? புறப்பட்டால் என்றார் சொல்றார். உயிர் புறப்படல, இயக்கம் நின்று போகுதுன்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சு, இயக்கம் நின்றுச்சு. ஆனா புறப்பட்டால் என்பது உடம்பை விட்டு ஆன்மா பதிவுகளோட போகுது. அதுதான் இந்த காயப்பைக்குள் நின்ற கல்வன். நம்ம உயிர் வாழற வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ளே நமக்கு தெரியாம ரகசியமா இருக்கிறான்ல, கல்வன் தானே. புறப்பட்டால் என்ன ஆகுது? மாயப்பையும் மண்ணாய் மயங்குவாரு. ஒண்ணு இல்லாம போயிடுது இந்த உடம்பு. ஆனா உடம்புக்குள்ள இருக்கிற ஜீவான்மா அழியறதில்ல. இது செய்த கர்ம பந்தங்கள் அழியறது இல்லை. சரி, அந்த ஆன்மா நமக்குள்ள இருக்குதா இல்லையா அப்படின்றதுக்கு இந்த நூல் என்ன உத்தரவாதம் கொடுக்குது? இப்ப குருதேவர் 16 வயசுல அவர் குருதேவரிடம் ஞான உபதேசம் பெற்று 40 வயசுல இந்த பயிற்சி முறைகளை, யோக பயிற்சி முறைகளை ஆரம்பிக்கிறார். பயிற்சி முறைகளை ஆரம்பிக்கும் பொழுது தனக்கு கிடைச்ச ஆத்ம தரிசனத்தை இது எழுதுறார். ஆன்மா நமக்குள்ள இருக்குது அப்படின்னா அந்த ஆன்மாவை தரிசனம் பண்ணவங்க யாராவது நமக்கு சொன்னாதானே தெரியும். இதுல அந்த ராஜயோகத்தினுடைய படிகளை தான் குருதேவர் இதுல பழகின்னு வர்றார். அவர் குருதேவரிடம் இந்த ஞானோபதேசம் பெற்று யோகாசனங்கள், பிராணாயாமம், தியானம், சமாதி இந்த நிலைகள்லாம் பயிற்சி பண்ணின்னு வரும்பொழுது அவர் சொல்றாரு, இதை நான் அப்படியே உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். ஏன்னா அப்போதான் குருதேவர் சொன்ன விஷயம் அது என்னன்னு உங்களுக்கு அது புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் கை வந்தது. எப்போ? முதல்ல யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் இதெல்லாம் பழகினே வரார். அப்புறம் தியானம் பழகினே வரும்போது எழுதுறார், கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மனதை ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் கை வந்து தியானம் முதிர முதிர எல்லையற்ற மனசாந்தியும் ஆனந்தமும்
என்னுள் என்னை பரவசப்படுத்தியதை உணர்ந்தேன். இப்ப தியானம் கைவர என்ன ஆகுது? மனம் எல்லையற்ற சாந்தி அடையுது. ஒரு நாள் காலை அன்று ஆசனங்கள், பிராணாயாமம் எல்லாம் முடிந்து ஆழ்ந்த தியானத்தில் லயத்திருந்த போது, இதுதான் நம்ம பார்க்கணும். எப்பயும் போல காலையில ஆசனங்களை பண்றார். ஒரு நாள் காலை அன்று ஆசனங்கள், பிராணாயாமம் எல்லாம் முடிந்து ஆழ்ந்த தியானத்தில் லயத்திருந்த போது, என்னைப் போலவே ஒரு வடிவம் என் முன்னே அமர்ந்திருப்பதை 2 நொடி நேரம் பார்த்தேன். அப்பா! அதாவது தியானம் என்பது எப்படி பழகணும்? முதல்ல யோகாசனம், பிராணாயாமம், தியானம். இந்த தியானம் தான் வெற்றி கிட்டும் அப்படின்றத என்னுடைய பதிவுகளில் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். ஆசனம் கற்ற பின் மூச்சடக்கம், அது கைவசமானது மன ஒடுக்கம், பேச நெறி இதில் ஏதுமில்லை, பிள்ளை வயதிலும் கற்கலாம் ஜாலமில்லை. அப்படி ஆசனங்களை முறையாக பழகி, பிராணாயாமங்களை முறையாக பழகி, தியானத்தால் மனம் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மறந்த நிலை வரும்பொழுது குருதேவருக்கு என்ன, ஒரு நாள் காலை அன்று ஆசனங்களும் பிராணாயாமும் எல்லாம் முடிந்து ஆழ்ந்த தியானத்தில் லயத்திருந்த போது, என்னைப் போலவே ஒரு வடிவம் என் முன்னே அமர்ந்திருப்பதை 2 நொடி நேரம் பார்த்தேன். அந்த முதல் காட்சி என்னை ஒரு கணம் திடுக்கிடுமாறு செய்தது. அந்த முதல் காட்சி என்னை ஒரு கணம் திடுக்கிடுமாறு செய்து என்றாலும், அதுதான் எனது ஆன்மா என்பதை உணர்ந்து கொள்ள அந்த தரிசனம் வகை செய்தது. என் குருதேவர் எனக்கு சொல்லி இருந்தபடி அதுதான் ஆத்ம தரிசனம் என்பதை உணர்ந்தேன். எனக்குள் எல்லையற்ற பெருமிதம், பிரம்மானந்தம், பரவசம், எல்லையில்லாத ஒன்றை எட்டி பிடித்து வசமாகிவிட்ட வெற்றி உணர்வு, இப்படி பல வகை உணர்வுகளுக்குள் என்னை நான் திளைப்பித்தேன். எப்படி அந்த அந்த ஆத்ம தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் குருதேவர் அதை விளக்குறார். எனக்குள்ள எல்லையற்ற பெருமிதம், பிரம்மானந்தம், பரவசம், எல்லையில்லாத ஒன்றை எட்டி பிடித்து வசமாக்கிவிட்ட வெற்றி உணர்வு, இப்படி பல வகையான உணர்வுகள் எனக்குள் என்னை திளைப்பித்தன. அப்போது நான் கிராம போஸ்ட் மாஸ்டராக விவசாய வேலையும் செய்து வந்தேன். குருதேவருடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு சில தெரிஞ்சிருக்கலாம். பதிவுகள்லாம் நான் அங்கங்கே அதை சொல்லின்னு வரேன். குருதேவர் ஒரு குடும்பத்தோட வாழ்ந்து கொண்டு 7 பிள்ளைகள் 16 பேரை பிள்ளைகளோட தான் இவ்வளோ பெரிய சாதனைகள் செஞ்சிருக்கிறார். ஏன்னா யோகம் என்பது இல்லறத்திற்கு புறம்பானதல்ல. இல்லறத்தில் இருந்து கொண்டே யோக நெறிகளை பழகி ஆன்ம முன்னேற்றம் அடையலாம் என்பதுதான் நம் ஞானிகளுடைய கருத்து, நம் ஞானிகளோட சித்தம், நம் ஞானிகளோட வெளிப்பாடு. அதுக்கு உதாரணமா வாழ்ந்து காட்டினார். இப்போ குருதேவர் என்ன பண்றாரு, அதை குறிப்பிடுறார். அப்பொழுது நான் கிராம போஸ்ட் மாஸ்டராகவும் விவசாய வேலை செய்து வந்தேன். அதனால் மீண்டும் தியானத்தில் மாலையில் தான் அமர முடிந்தது. இதற்குள் மீண்டும் அந்த தியான நிலை அனுபவிக்க மனம் தூண்டி துரத்தாத குறையாக என்னுள் எழும்பி குதி போட்டு கொண்டிருந்த அந்த உந்து சக்தியை இன்னமும் கூட என்னால் மறக்க முடியவில்லை. ஒரு தடவை அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சிட்ட அப்புறம் இந்த பள்ளத்தை நோக்கி போடுற அந்த வெள்ளம் போல மனசு மீண்டும் 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 அதை செய்யணும்னு துடிக்குது. தியானம் களைய வேண்டிய அதே நாள் மாலை திருப்பி என்ன பண்றாரு, காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி சாயங்காலம் அதே நாள் மாலை மீண்டும் நான் தியானத்தில் ஆழ்ந்தேன். தியானம் களைய வேண்டிய நேரமோ அல்லது தியானத்தை கலைத்து விட வேண்டும் என்ற காரணமோ அதே போல என்னை நான் பார்த்து புன்னகித்தேன். மீண்டும் தியானம் பண்றாரு. ஒரு முறை வந்த ஆத்ம தரிசனம், சாயங்கால நேரமும் திருப்பி அந்த ஆத்ம தரிசனம் வருது. நான் காலையில் அனுபவித்த அதே ஆத்ம தரிசனம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு சுமார் 9 மணிக்கு மேல் மீண்டும் தபோவன கட்டிடத்துக்கு வந்தேன். மனசு மீண்டும் அந்த தியானத்துக்கு போறதுக்கு மனம் தவிக்குது. சாயங்காலம் மீண்டும் 9 மணிக்கு தியானம் பண்றார். மறுபடியும் தியானத்தில் உட்கார்ந்தேன். இப்பொழுது கையில் கடிகாரம் கொண்டு வந்திருந்தேன். இரவு 9:20 சுமாருக்கு தியானத்தில் அமர்ந்து ஆழ்ந்தேன். தியானம் கலகின்ற அதே நேரத்தில் ஆத்ம தரிசனம். எனக்குள் பிரவகித்த பேரின்ப என்னவென்று சொல்வேன். மணியை பார்த்தேன். இரவு 10:02. அதாவது 9:20க்கு உட்கார்றாரு. மீண்டும் அந்த ஆத்ம தரிசனம் 10:02க்கு கிடைக்குது. இந்த முறை எல்லையற்ற சாந்தி எனக்குள் நிலவியது. உலகம் ஒரு துரும்பை போல தோன்றியது. உலகத்தில் அனுபவிப்பதற்கு ஏற்ற சுகம் இந்த பேரின்பம் ஒன்றுதான் என்ற உணர்வு வலுவாக நிலை நின்றது. அப்போ இந்த ஆத்ம தரிசன அனுபவத்தை குருதேவர் எழுதுறார். அவருக்கு கிடைச்ச ஆத்ம தரிசன அனுபவம்.
இதை சொல்லிட்டு சொல்றார், "இதை இங்கே நான் எழுத வேண்டிய அவசியம் எனக்கில்லை. இருந்தாலும் இதை எதற்காக எழுதினேன் என்றால், ஆன்மா என்பது என்ன என்பதும், அது ஒரு சரியான யோக நெறிகளை அப்பியாயசம் செய்கின்ற யோகியால் அவனுக்கு அவனாகவே தரிசனம் காணக்கூடியதுதான் என்பதையும் சொல்வதற்காகத்தான்." நமக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இருக்கிறத நம்ம உணரணும்னா, புலன்களை எல்லாம் கடந்த நிலையில தான் போணும். மகரிஷி வியாசர் கீதையில சொல்வார், "ஆன்மா புலன்களுக்கு புலப்படாதவன். நீரினால் நினைக்க முடியாது, காற்றினால் உறைய வைக்க முடியாது, நெருப்பினால் எரிக்க முடியாது." அப்படி புலன்களுக்கு புலம்படாத இந்த ஆன்மாவ பிராணாயாமம், தியானம் செஞ்சு புலன்களையெல்லாம் தன்னைத்தான் மறந்த நிலையில தான் அத தரிசனம் பண்ண முடியும். அதுக்கு உதாரணம் குருதேவர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. குருதேவோட ஆத்ம தரிசனம் நமக்கு இத புகுட்டுது. இதை இங்கே நான் எழுத வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. இருந்தாலும் இதை எதற்காக எழுதினேன் என்றால், ஆன்மா என்பது என்ன? அது ஒரு சரியான யோக நெறிகளை அப்பியாயசம் செய்கின்ற யோகியால் அவனுக்கு அவனாகவே தரிசனம் காணக்கூடியதான் என்பதையும் சொல்வதற்காகத்தான். நாளைய உலகம் நாளைய உலகம் ஆன்மா என்பது பற்றியும், மரணத்துக்கு பின்னால் அதை இருப்பு மீண்டும் அது பிறப்பு பற்றியும் ஆராய நேருமானால், எனது சொந்த இந்த அனுபவங்கள் உதவ நேரலாம் என்று கருதியே இந்த அனுபவத்தை இங்கே எழுதினேன். இதுக்கு மேல குருதேவர் என்னுடைய விளக்கம், ஆன்மானா என்ன? நமக்குள்ள அந்த ஆத்ம தரிசனம் ஒரு மனிதனாலயும் முடியுமானா, நிச்சயமா முடியும். ஆனா, சரியான பயிற்சி முறைகள், சரியான யோக நெறிகள், சரியான பிராணாயாம முறை, சரியான தியானத்தை செய்யும் பொழுது அந்த ஆத்ம தரிசனம் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இத நான் 24 வயசுல நான் இத படிக்கும் பொழுது, எனக்கு தோன்றிய எண்ணம் என்னன்னா, சரி ஆன்மான்னு ஒண்ணு நமக்குள்ள இருக்குதுன்னா, அப்போ மறுபிறவி கட்டாயம் உண்டு. அப்போ மறுபிறவின்னு ஒண்ணு உண்டுன்னா, அந்த பிறவி என்னவா அமையும்? சரி மறுபிறவி ஒண்ணு இருக்குதுன்னா, நான் இறந்தத உடனே நான் மீண்டும் பிறக்க போறதில்ல. இறந்தது உடனே ஆன்மா எங்கேயோ பயணம் பண்ண போகுது. அது எங்க போய் என்ன பண்ணுது? அதுக்கப்புறம் மீண்டும் பிறவி எடுக்கிற வரைக்கும் அதனோட நிலை என்ன? சரி அப்படிலாம் அந்த ஆன்மா ஏதோ ஒரு உலகத்துல இருக்குன்னா, அது சுகமா இருக்குதா? கஷ்டப்படுதா? இல்ல அவஸ்தைய அனுபவிக்குதா? அதுக்கெல்லாம் மூல காரணமா என்ன இருக்குது? அப்படின்ற ஒரு சிந்தனை வந்தது. அப்போ அதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்குது. என்ன இருக்குதுன்றத குருதேவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளுடைய எண்ணங்களும், நம்மளுடைய செயல்பாடுகள் தான். இங்க தான் யோகத்தின் மேல ஒரு பெரிய அபாரமான ஒரு விஷயம். சரி எண்ணங்கள், சிந்தனைகள் சரியா இருந்தா, நம்மளோட பதிவுகள் நல்லா இருந்தா, இந்த பிறவியும் நல்லா இருக்கும். மரணத்துக்கு அப்புறம் இருக்க போற வாழ்க்கை நல்லா இருக்கும். மீண்டும் பிறவி எடுத்தா அதுவும் நல்லா இருக்கும். அப்போ நம்மளுடைய எண்ணங்களையும், செயல்களையும் நல்லபடியா வச்சுக்கணும்னா, அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லாரும் நல்லவனா இருக்கணும், நல்ல எண்ணங்களோட இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா நம்மளால முடியுதான்னா, முடியறதில்ல. ஆனா என்னை நான் செதுக்கிக் கொள்ளவும், என்னை நான் தூய்மை நெறியில் வாழ வைக்கவும் ஒரு கலை உண்டுன்னா, அந்த கலை தான் பிரம்மாஸ்திரம் யோகம். இங்க தான் யோகத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். யோகம் என்பது உடல் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல. நம்மளுடைய எண்ணங்களை சீரமைப்பதில் யோகத்துக்கும், இந்த மூச்சுப் பயிற்சி, பிராணாயாமத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. அதுதான் குருதேவர் இந்த நூல்ல நிறுவுறாரு. அப்ப ஆத்மான்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஆத்ம தரிசனம் எனக்கு கிடைக்கணும்னா, அந்த யோகத்தை நான் பழக வேண்டும். பிராணாயாமத்தை நான் பழக வேண்டும். தியானத்தை பழகி அந்த ஆத்ம தரிசனம் எனக்கு கிடைக்கும் பொழுது, என்னம்மா இந்த வாழ்க்கை இவ்வளவு நாள் வாழ்ந்தோம்? குருதேவர் குறிப்பிடுறாரு பாருங்க. இந்த உலகத்தில் நான் அனுபவிக்கக்கூடிய எல்லா சுகங்களும் இந்த இந்த தரிசனத்துக்கு பிறகு ஒரு துரும்பாக தெரிந்தது. ஒண்ணுமே இல்ல எதுவுமே. அப்போ இந்த வாழ்க்கைய நம்ம எவ்வளவு கவனிச்சு, கவனிச்சு வாழ வேண்டியதா இருக்குது. இந்த மாரி நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நாம் உணர்வதற்கும், நம்மை நாம் இந்த பிறவியை என்பது அடுத்த பிறவியை வடிவமைக்க தரப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு என்பதை உணர்வதற்கும், இந்த யோக நெறிகள் எவ்வளவு அவசியம். இப்புறம் இப்ப குருதேவர் என்ன பண்றாரு, இந்த ஆத்ம தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம், பல ஆன்மாக்களுடன் கம்யூனிகேட் பண்றார். அதாவது சாதாரண மனித நிலையில இறந்த ஆன்மாக்களுக்கும், யோக நெறிகளை பழகி தியானம் வரைக்கும் வளர்ந்த ஆன்மாக்களிடம் எல்லாரோடையும் கம்யூனிகேட் பண்றாரு. கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த விஷயங்கள் எல்லாம் இதுல நம்மளுக்கு குடுக்குறாரு. இப்போ நாம என்ன இதுல புரிஞ்சுக்கணும்னா, மரணம் என்பது முடிந்து போன முடிவல்ல. அது மீண்டும் எடுக்கும் ஒரு பிறவியின் தொடக்கம். அந்த பிறவியை நாம் நல்லபடியா அமைச்சுக்கணும்னா, இந்த பூலோகத்துல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும். அடுத்த பிறவி, மரணம் இது எல்லாத்தையும் விட்டுருவோம். சாதாரணமாவே மனசு நல்லா இருந்ததுன்னா, எல்லா காரியமும் நல்லபடியா செய்யும். இந்த மனசு தூய்மையா இருந்ததுன்னா,
நம்ம செய்யக்கூடிய காலங்கள்லாம் நல்லபடியா இருக்கும். மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். இந்த பூலோகத்திலே நம்ம பார்க்குறோம்ல. தப்ப பண்ணும்பொழுது, தீங்க பண்ணும்போது பயந்து பயந்து பண்றோம். நல்லத பண்ணும்போது வெளிப்படையா பண்றோம். எல்லாருக்கும் தெரியிற மாரி பண்றோம். சந்தோஷமா பண்றோம். இதிலே வித்தியாசம் தெரியுதுல்ல. அப்போ இந்த நல்ல காரியங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளால் நம்மள நம்ம வடிவாக்கம் பண்ணிக்கணும். அதுக்கு மூல காரணமா நம்மள செயல்படுத்தக்கூடியது இந்த யோகமும், யோக பயிற்சிகளும், பிராணாயாமம் என்னுடைய அனுபவத்தில் நான் உணர்ந்தது. இந்த 16 வருட காலம் நான் இப்ப யோகமும், பிராணாயாமம் செய்ததில், எண்ணங்களை சீரமைப்பதில், மனிதனுக்குள்ள இருக்கிற எண்ணங்களை மாற்றி, தீய எண்ணங்களை நல்ல எண்ணங்களாக மாற்றி, நல்ல எண்ணங்களை தெய்வீக எண்ணங்களாக, சிந்தனைகளாக மாற்றக்கூடிய வல்லமை பிராணாயாமத்துக்கு உண்டு. 100% இது அனுபவபூர்வமான உண்மை. இப்போ மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? அதாவது மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்றத, மரணத்துக்கு பின்னால் அப்படின்ற ஒரு தலைப்புல சொல்றார். உடம்பை விட்டு இந்த ஜீவான்மா போகுது அப்படின்னா, எங்க போகுது? அதனுடைய உலகம் எப்படி இருக்கும்? இத வந்து "பாரப்பா இருட்டு இருக்கும் இரவும் அல்ல. பக்கமெல்லாம் ஒளி இருக்கும் பகலும் அல்ல." இந்த பூலோகத்துல நம்ம ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துன்னுக்குறோம். இந்த பூமியில தான் நம்ம வாழணும்னு தெரியுது. ஆனா மரணத்துக்கு அப்புறம் இந்த ஜீவான்மாவோட உலகம் எப்படி இருக்கும்? அது ஒரு பாடல். இந்திரனும் ஏலவானானும் எழுதிய, அகத்தியர் சீடர்கள் எழுதிய, காலத்தால் அழியப்பெற்ற சொரூபசார சம்ஹிதை என்ற நூலில் இருந்த ஒரு அற்புதமான ஒரு பாடல். மரணத்துக்கு அப்புறம் அந்த உலகம் எப்படி இருக்கும்? "பாரப்பா இருட்டு இருக்கும் இரவும் அல்ல, பக்கமெல்லாம் ஒளி இருக்கும் பகலும் அல்ல. நேரப்பா நிலைத்திருக்கும் அத்தனைக்கும் நித்தியமே இதுதாண்டா நிலைத்ததென்று. தேரப்பா தெய்வீகம் தெரிந்து கொண்டால் திரிகால ஞானமெல்லாம் எல்லாம் காண்பாய். நாரப்பா நாடுமிது நானும் சொன்ன நவிலாத நரைமுடிவு நவில கேளு." அதாவது மரணத்துக்கு அப்புறம் போற ஜீவான்மாவோட உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு பாடல். "பாரப்பா இருட்டு இருக்கும் இரவும் அல்ல, பக்கமெல்லாம் ஒளி இருக்கும் பகலும் அல்ல." இந்த உலகம் என்ன அப்படின்றது சொல்லுது. அதே மாதிரி அந்த உலகத்துல யார் யாரெல்லாம் இருப்பா? யார் யாரெல்லாம் இருப்பா? அதுக்கு ஒரு பாடல். "ஆன முதல் தீயனவே செய்தார்கொன்று அய அறிவு அஃறிணைக்கு அதுவே ஆகும். வேன முதல் நல்லதும் தீதும் செய்த வினையாளர் அவர் தமக்கே 2ஆம் வட்டம். பேணி என்றும் நலம் செய்தார் 3 பெயர்க்கரிய ஞானிக்கோ 4ஆம் வட்டம். மோடமொரு பூவுலகில் முற்றும் நீத்த மூத்தரவர் எய்துவது வீட்டுப் பேரே." இந்த 2 பாடல் இருக்குது பாருங்க. இந்த 2 பாடலோட விளக்கம் போதும். மரணத்துக்கு போற ஜீவாத்மாவோட உலகம் எப்படி இருக்கும்? அங்க யார் யாரெல்லாம் எப்படி இருப்பா? அங்க இருக்கிறவங்க ஒருத்தவங்களுடைய நிலை என்ன? அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பாடல். 4 வட்டமிட்ட 4 வளையமிட்ட வட்டமடி அதில் 4 வகை ஜீவனும் வாசமடி. சால நடுவினில் நாயகனாய் சுத்த சக்தி இருள் அரசாளுதடி. இந்த பாடலுடைய விளக்கத்த நம்ம பார்த்துட்டோம்னா, மரணம்னா என்ன? மரணத்துக்கு அப்புறம் ஜீவான்மாவோட நிலை என்ன? அது என்னமா அங்க போய் அந்த வாழ்க்கைய வாழுது? அதுக்கப்புறம் எடுக்க போற பிறவி என்னான்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிரும். இதுதான் வாழ்க்கையோட கொஸ்டின் பேப்பர். இத பற்றி இந்த தெளிவ பற்றி மீண்டும் இந்த பாடலோட விளக்கத்த பற்றி மீண்டும் இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம். ஆ பகுதி 2ல பார்க்கலாம். ஆனா, ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது யோக நெறிகள் என்பது உடல் சார்ந்த ஒரு பயிற்சி அல்ல. உடம்புக்கு யோகாசனங்கள், உயிரை வளப்படுத்த பிராணாயாமம், மனசை மேம்படுத்துவதற்கு தியானம், ஆன்மா முக்தி என்ற இலக்கை அடைவதற்கு சமாதி. இந்த 4 படிகள் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த பயிற்சி முறைகளை நாம் கத்துக்கின்னு பழகுறோமோ, இந்த உடம்பு நல்லா இருக்கும். முதல்ல சரி மரணத்துக்கு அப்புறம்லாம் கூட உட்டுருவோம். இங்க வாழற வாழ்க்கைய நம்ம சொர்க்கம் மாரி வாழ்ந்துட்டு போலாம். எவ்வளோ இந்த உடம்பினோட இயக்கம்லாம் எவ்வளோ சூப்பரா, சிறப்பா இயங்குச்சுன்னா, மனசு எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. மனசு எவ்வளோ நல்லா இருந்தா, எவ்வளோ நல்ல காரியங்கள பண்ணலாம். அது ஒரு ஏகாந்தத்துல இருக்கலாம். இது நம்ம கன்டின்யூ பண்ணும்போது, நம்ம ஆன்மாவையும் மேம்படுத்துதுன்னும்போது, இந்த பயிற்சிக்கு மேல ஒரு பயிற்சி உண்டா? இந்த பயிற்சிய தான் 2 வருட பாடத்திட்டமா ஸ்ரீ குரு ஞானதீபம் சேனல்ல இப்ப மார்ச் 29 ஆரம்பிக்க போறோம். பேட்ச் 1 முடிஞ்சது. 2 வருஷம் பயிற்சி முடிஞ்சது. மார்ச் 29 2வது பேட்ச் ஆரம்பிக்கிறேன். 2 வருஷ காலம் பயிற்சி முறையோட கூடிய பாடத்திட்டம். குருதேவர் எழுதின 60க்கும் மேற்பட்ட நூல ஒரு பாடத்திட்டமாக்கி, அறிநிலை யோகம், இளநிலை யோகம், முதுநிலை யோகம்னு குடுத்து, இந்த பாடத்திட்டத்த உங்களுக்கு குடுக்குறேன். ஒரு வகுப்பும் ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன்ல நடக்கும். 1 மணி நேரம் தான்.
2 வருட காலம் இந்த பயிற்சி முறையோட இந்த பாடத்திட்டத்த எடுத்துக்கினீங்கன்னா, நாம பழகக்கூடிய யோகத்தினுடைய பயன்கள் நமக்கு விளங்கும். இது ஏதோ நம்ம 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ற டைம் நமக்காக, நம் உடம்புக்காக, நம் உயிருக்காக, நமக்குள்ளே ஜீவனின் எல்லையற்ற பயணத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு சிறு அங்கம். இந்த சிறு அங்கம் என்பது இந்த பிறவி. இந்த எல்லையற்ற பயணத்தை மேற்கொண்ட இந்த ஆன்மாவுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்காக பழகின்ற ஒரு பயிற்சி முறை என்பதை மட்டும் உணர்ந்து, இந்த கீழ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்க குடுக்குறேன். அதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஏற்கனவே இத பத்தி ஒரு YouTube பதிவு போட்டிருக்கேன். என்ன அந்த 2 வருஷத்துல படிப்போன்ற அந்த பாடத்திட்டத்தினுடைய முழு விவரம் அதுல குடுத்திருக்கிறேன். அதையும் பாருங்க. பார்த்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் குடுக்குறேன். ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க ஒரு இலவசமான பாடம் தான். இதுல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு பயிற்சி முறையும் சொல்லிக் குடுத்துட்டு, உங்களுக்கு புத்தகங்களையும் குடுத்துட்டு, இந்த பாடத்திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம். மீண்டும் பகுதி 2ல மரணம், மரணத்துக்கு அப்புறம் இருக்கிற விளக்கத்தை பற்றியும், குருதேவர் என்னென்ன அந்த ஜீவான்மா எவ்வளோ ஆன்மாக்களிடம் கம்யூனிகேட் பண்ணாரு, அந்த கம்யூனிகேஷன் பற்றியும், அந்த விஷயங்களை பற்றிலாம் பகுதி 2ல பார்க்கலாம். ஸ்ரீ குரு ஞானதீபம்ன்றது சேனலோட இணைந்தே இருங்க. பிரம்ம வித்தையான யோக நெறிகளை பழகி, மனிதனிடம் இருந்த அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நமः, ஸ்ரீ குருவே நமः, ஸ்ரீ குருவே நமः.